அடடே நைட்ல போடுவாங்களா அந்த பிரியாணி கடையா? இவத்தா பிரியாணி கடா? யாரா அவன் கூலுக்கு வந்து நின்றுறான்? இஃப்தார் அப்படின்ற சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா வேலூர் சுற்று வட்டாரத்துல வந்து இந்த நைட் பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஹைப் இருக்கும். அந்த ஹைப்பை கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிரியாணி ஷாப் நைட்ல பிரியாணி ஒன்லி ஆன் இஃப்தார் மந்த் தான். மத்த நேரத்துல அவங்க மத்தியானத்துல தான் பிரியாணி சர்வ் பண்ணுவாங்க. எஸ், வேலூர் சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய மீசக்கார் பிரியாணி தான். 180 ரூபாய்க்கு ஹாஃப் பிளேட் மட்டன் பிரியாணியும் 110 ரூபாய்க்கு ஹாஃப் பிளேட் சிக்கன் பிரியாணியும் நைட்ல இஃப்தார் டைம்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிரியாணி நான் லாஸ்ட் வீடியோலயுமே சொல்லியிருப்பேன். ரொம்ப ஓவர் மசாலா பிரியாணியா இல்லாம ஒரு அப்பிடிட்டிங் பிரியாணியா இருக்கும். நம்ம நோன்புலாம் இருந்துட்டு சாப்பிடறதுக்கு ஒரு சூப்பரான பிரியாணியா இருக்கும். இன்னைக்கு அந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஆர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வீடியோக்குள்ள போலாம். அவங்களுடைய ஓகே மட்டன் பிரியாணி நேரம் மொத்தமாக வந்திருக்கும். மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் முன்னாடியே பிரைஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அதுதான் பிரைஸ். மட்டன் பிரியாணி 180 ரூபாய். சோ லாஸ்ட் டைம் நான் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டு எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் மசாலா கொஞ்சம் டல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதை வந்து இந்த முறை நான் போய் அவர்கிட்ட கேட்டேன். நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டப்போ, சார் லாஸ்ட் டைம் நீங்க வந்தீங்கல்ல பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. அது இல்லாம அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரா என்னன்னு கேட்டுக்கோங்க. ஹாய் நண்பா நண்பேஸ், நான் வேலூர்ல இருந்து உங்க சதாமுத்தன். மீசைக்கார் மட்டன் பிரியாணில ரம்ஜானை முன்னிட்டு இரவு 7 மணில இருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் மட்டன் சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்கும். அனைவரும் வாருங்கள், ஆதரவு தாருங்கள். சோ இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மட்டன் பிரியாணில எனக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்லி மாதிரியான ஒரு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஹா, நல்லா வந்திருக்குங்க. போன வாட்டி 3/4 வெந்ததெல்லாம் இருந்துச்சு, சூப்பரா வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், போன முறை நான் வந்தப்போ கிரௌட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப மோசமா இருந்தது. அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. பார்க்கிங் ரொம்ப மோசமா இருந்தது. இது ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா சைதாப்பேட்ல. அந்த அவங்க மேனேஜ் பண்ண விதத்துல இந்த முறை ரொம்ப சூப்பராவே என்ன பண்ணிருக்காங்கன்னா, பக்கத்துல இடத்தெல்லாம் கிளியர் பண்ணி உள்ள உட்காந்து சாப்பிடற மாதிரி டைனிங்னா ரொம்ப இதுவெல்லாம் இல்ல, சேர் போட்டிருக்காங்க, நீங்க உள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் தேர். ஓ மை காட், இந்த முறை சூப்பரா இருக்குங்க பிரியாணி பார்க்கவே. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் டைம் இங்க நான் வந்து வீடியோ எடுக்கும்போது அஃப்ரிடி எல்லாம் வந்திருந்தேன் என் கூட. நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது லாஸ்ட் டைம் இந்த டைமுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. பிரியாணி டேஸ்டா இருக்கட்டும், அது வெந்திருக்கிற விதமா இருக்கட்டும், அந்த அந்த குவாலிட்டி என்னால ஃபீல் பண்ண முடியுது. நீங்க ஒரு 1/4 பிளேட் இல்ல ஹாஃப் பிளேட் சாப்பிட்டீங்கனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான பிரியாணியா இருக்கும். லாஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல அது ரொம்ப ஹைப்டு பிரியாணி, இந்த முறை வந்து சாப்பிட்டு பாருங்க, உண்மையா நல்லா இருக்கு. ஆஹா, இங்க பாருங்க இந்த மட்டன் லாஸ்ட் டைம் ஒரு ஜாங்கு மாதிரி எடுத்து காமிச்சிருப்போம் ஒரு பீஸ். இங்க பாருங்க அந்த லேயர் தெரியுதுங்களா உங்களுக்கு தனித்தனியா, அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. வாவ், பிரியாணியை தனியா ஒரு இடத்துல போட்டு கொடுத்துறாங்க. கத்திரிக்காவும் வெங்காயமும் உங்களுக்கு தனியா கொடுத்துருவாங்க. அதை மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க. கத்திரிக்காவோட ஒரு பைட். ஒரு பிரியாணிக்கு கத்திரிக்காய் என்ன வேலையை செய்யணுமோ அதை செய்யுது. பட் பெரிய எலிவேஷன் எனக்கு கிடைக்கல. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. மட்டன் பிரியாணி மஸ்ட் ட்ரை. அண்ட் மட்டன் பீசஸ்மே 3-4 பீஸ் கொடுக்குறாங்க நைட்ல ஒரு பிரியாணி. எனக்கு இது வந்து ஓவர் சஃபிஷியன்ட், ரொம்பவே ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் டைம் நான் வந்து அவங்களுடைய சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது நான் ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன்.
மட்டன் பிரியாணி அளவுக்கு சிக்கன் பிரியாணி சூப்பரா இல்ல, தக்காளி சோறுல வந்து சிக்கன் போட்ட மாதிரி தான் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு மட்டன் பிரியாணி இந்த முறை ரொம்ப திருப்திகரமா இருக்கு. சிக்கன் பிரியாணி டச் அண்ட் ஃபீல் அதுவா தான் இருக்குது, டேஸ்ட் மட்டும் பாத்துருவோம். ஸோ இன்னும் நான் பீஸ் சிக்கன் பார்க்கல, நல்லா பெரிய பெரிய பீஸ் கொடுத்துருக்காங்க, வீடியோ கண்டெல்லாம் இல்லைன்னு. பிரியாணி கொஞ்சம் லைட்டா குழஞ்சிருக்கு அரிசி, அந்த டக்குன்னு உறுதி ஆகல, சேருது அரிசி. சிக்கன் பிரியாணிலுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, டேஸ்டாவுமே. மட்டன் பிரியாணி நிச்சயமா இது ரீப்ளேஸ் பண்ணாது. மட்டன் பிரியாணி தான். ஆனா எனக்கு லாஸ்ட் டைம் விட இந்த சிக்கன் பிரியாணி ரொம்பவே கன்வின்சிங்கா ஃபீல் ஆகுது, நல்லா இருக்கு. நல்லா பெரிய பெரிய பீசஸ் ஆஃப் சிக்கன், பட் என்னன்னா ரொம்ப டைட் ஆயிட்டு இருக்கு சிக்கன், நல்லா ரொம்ப வெந்துட்டு இருக்குது சிக்கன். ஸோ கொஞ்சம் ரப்பரியா இருக்கும். மட்டன் கரெக்டா வந்துருக்கு. இன் சிம்பிள், எனக்கு சிக்கன் தாங்க பிடிக்கும், நான் மட்டன் எல்லாம் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு இது நிச்சயமா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஒருவேளை ஸோ உங்களுக்கு மட்டன் தான் பிடிக்கும், சிக்கன் வந்து நான் டேஸ்ட் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து உங்களை நிச்சயமா மட்டன் சூப்பரா இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி சிக்கன் இல்லையே அப்படின்னு நிச்சயமா உங்களை சொல்ல வச்சிரும். அதுக்காக சிக்கன் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல, அதான் சொல்றேன். உங்களுக்கு சிக்கன் ஃபேவரட்னா நிச்சயமா சிக்கன் சூப்பரா இருக்கு, கொஞ்சம் ஓவர் குக் ஆயிருக்கு, ரைஸும் சரி சிக்கனும் சரி. அப்புறம் என்னங்க, வீடியோ பார்த்தாச்சு, நீங்க என்னைக்கு போறீங்க? இந்த வீடியோ நீங்க வேலூர்ல இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஆமாவா நானும் வேலூர் தான் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த வீடியோல நான் பண்ணதை தவிர்த்து இதெல்லாம் நீங்க மாத்திக்கலாமே அப்படின்ற உங்க ரெக்கமெண்டேஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் ஓபன் ஃபார் இட். இதே மாதிரி இஃப்தார் சார்ந்தோ இல்ல ஃபுட்டு சார்ந்தோ இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் சூர்யா.